வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழில் பார்க்குறோம். குறிப்பாக 9th தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக இந்த மாதிரி நிறையா ஃபிகர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்த பக்கம் தமிழில் மீனிங் கொடுத்துருவாங்க. இது கண்டிப்பாக டிஎன்பிசியில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்படி பார்த்தபோது படிக்கிற மாணவர்கள் இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, நினைவில் வச்சுக்க முடியல. இது ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டாக எப்படி பண்ணால், ஹவு டு ஸ்டடி, அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் அங்கே பார்க்குறோம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும், நிறைய கொடுத்துருக்கலாம். அதில் நம்ம எப்படி எடுத்துருக்கோம் பாருங்க, 1/5, 1/10, இதனுடைய டபுள் 1/20, இதனுடைய 1/40, 20லேருந்து 40, அடுத்தது 80, இதனுடைய டபுள். முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். 5 டபுள் 10, 20, 20லேருந்து 40, 80, 120, 320. இது ஒரு குரூப் பண்ணிக்கணும். 1/1/1. இதுக்கு நடுவில் என்ன பண்ணலாம், இந்த 1/5க்கும் 1/10க்கு இடையில அந்த 1/8 இருக்கும். அது இப்படியும் வரிசையாக எழுதலாம், இப்படி எடுத்துக்கலாம். இது பாருங்க, 1/8, 8னுடைய 2 மடங்கு 16, 16னுடைய 2 மடங்கு 32, 32னுடைய 2 மடங்கு 64. ஸோ இப்போ எப்படி பண்ணியிருக்கிறோம், 1/5, 1/10, 1/20, 1/40, 1/80, 1/160, 1/320. இங்கே 8, 16, 32, 24. முதல்ல இதை எழுதுறதெல்லாம் கிளாரிட்டியாக பண்ணிடுவோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ பாருங்க, 4மா 1/5ல் 4ன்றதை போட்டுக்கலாம். 5ல் ஒரு இதுனா 4 அப்படின்னு வச்சுன்னா 4மா. அதுக்கடுத்து என்ன பண்ணோம், 4ல் பாதி எவ்வளோ, 2மா. 2ல் பாதி எவ்வளோ, 1, 1மா. 1ல் பாதி அரைமா. சரியா, அரைமா. கால்மா கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அரைமா வரைக்கும் எழுதிடணும், அரைக்கிற வரைக்கும் அரைச்சிடணும். அதுக்கப்புறம் கால் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கணும். சரியா, அதுக்கு பதில் காவுக்கு பற்றி மாகாணி அப்படின்னு வந்துடும். காணி 1/80 காணி அப்படின்னு போட்டுக்கணும், காணி. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைக்காணி அப்படின்னு போட்டுக்கணும். 1/160 அரைக்காணி. சரிங்களா, இது முந்திரிங்க, ஒரு முந்திரி. கடைசியில் இதை முந்திரி அப்படின்னு போட்டு முடிச்சுக்கணும். பாருங்க, 4மா, அதில் பாதி 2மா, அப்புறம் 1மா, அப்புறம் அரைமா, அப்புறம் காணி, அரைக்காணி. காணின்றது ஒரு காணின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு காணின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து பாதி அரைக்காணி, அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் முந்திரி. இது ஒரு குரூப்புங்க. இந்த மாதிரி இருக்கும் பாருங்க, 1/5, 1/10, 1/20, 40, 80, 160, 320. 4மா, 2மா, 1மா, அரைமா. கால் கிடையாது. சரியா, காலுக்கு பதில் இங்கே அதே காவை வச்சுக்கணும். கால்மா கிடையாது, ஆனால் காணி இருக்கு. அந்த காவை போட்டு காணி ஆக்கிக்கணும், அரைக்காணி ஆக்கிக்கணும், முந்திரி ஆக்கிக்கணும். அவ்வளோதான். முந்திரி தோப்பு மாதிரி முந்திரியை கொண்டாந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டைப் ஆஃப் இது வச்சுக்கணுங்க. சரியா, அதுக்கப்புறம் பாருங்க 1/8. இதை எப்படி போட்டுருக்க பாருங்க, 1/8, 1/16, அப்புறம் 1/32, 1/64 அப்படின்னு 2 கொண்டு வந்துட்டோம். இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/8 ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இது அரைக்கால் அப்படின்னு எடுத்துக்கணுங்க. இதை ஃபர்ஸ்ட் அரைக்கால் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வீசம் அல்லது மாகாணி அப்படி சொல்லலாம், மாகாணின்னு சொல்லலாம், அல்லது வீசம் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது அரை வீசம். இங்க வீசம்ன்றது ஒரு வீசம்னு அர்த்தம், அரை வீசம். இது கால் வீசம். எப்படி எழுதிக்கோங்க, வீசம், அரை வீசம், கால் வீசம் அப்படின்னு எழுதிக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோம் 1/8 அரைக்கா அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா, இதை பிடிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அரைக்காலுக்கு அப்புறம் மாகாணி. அதனால அரைக்கா மாக்கா அப்படி கூட ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். அரைக்கா மாக்கா. இந்த மாகாணின்றது தான் வீசம். பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா புக்கில் மாகாணியை முன்னாடி போட்டு வீசம் இப்படி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ண, வீசம், இந்த வீசத்துலேருந்து அரை வீசம், இதில் கால் வீசம் உண்டு, கால் வீசம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் இது முடிச்சுக்கலாம். சரிங்களா, ரைட்டு. ரொம்ப ஈஸி பாருங்க, இதில் ஒன்றும் இது கிடையாது, இதில் ஒரு கஷ்டம் இல்லை. இது இல்லாமல் 3/, அப்படின்னு வருது. அடுத்த வீடியோ கிளிப்பில் அதை பார்க்கலாம். தேங்க்யூ.